தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ என்கிட்ட ஒரு 5000 தான் இருக்குது. இந்த 5000 வச்சு நான் ஆப்ஷன் பையிங் பண்ண விரும்புகிறேன், அதுவும் அல்கோ ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறவங்களுக்கு லோ காஸ்ட் ஃபின்னிஃப்டி ஒரு ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, இந்த அல்கோ பிளாட்ஃபார்மோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு ஃப்ரீயாகவே ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல கிரியேட் ஸ்ட்ராட்டஜின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஆல்ரெடி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபின்னிஃப்டி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஃபின்னிஃப்டி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ், அதில் ஃபின்னிஃப்டி. நம்ம இது ஃபின்னிஃப்டியில் நம்ம ரன் பண்ண போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின்னிஃப்டி, சென்செக்ஸு, பேங்க் எக்ஸு, மிட் கேப் நிஃப்டி, இந்த மாதிரி நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபின்னிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜி டைப் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. அண்டர்லைங் நம்ம கேஷில் பண்ண போகிறோம். என்ட்ரி டைம் மார்னிங் 9:20க்கு நம்ம என்ட்ரி ஆகிட்டு ஈவினிங் 3:29க்கு நம்ம எக்ஸிட் ஆகிறோம். இன்கேஸ் ஒரு சில புரோக்கர்ஸ் 3:28க்கே ஸ்கொயர் ஆஃப் டைமிங் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன புரோக்கர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த புரோக்கரோட ஸ்கொயர் ஆஃப் டைமிங் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை ஸ்கொயர் ஆஃப் டைமிங்காக போட்டுக்கோங்க. உதாரணத்துக்கு 28 இருந்தது அப்படின்னா 28 நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் ஆஃப் பார்ஷியல். இப்போ நம்ம 9:20க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லாட்டு பையை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கால் ஆப்ஷனை வீக்லி கான்ட்ராக்டில் என்ன பண்ணுறோன்னா ப்ரீமியம் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 40 உள்ளதை நம்ம பை பண்ண போகிறோம். 9:20க்கு ஆப்ஷன் டேபிளில் ப்ரீமியம் எங்கே 40க்கு மேலே பக்கத்துட்ட என்ன ப்ரீமியம் இருக்கோ, எக்ஸாக்டாக 40 அப்படிங்கிறது கிடையாது, 40 இருக்கலாம், 41 இருக்கலாம், 42 இருக்கலாம், 40க்கு மேலே 40 பக்கத்துட்ட ஃபஸ்ட்டு எது வருதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பை பண்ணு அப்படிங்கிறது தான் இதோட கண்டிஷன். 40க்கு கீழே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் நம்ம 25% போடுறோம். நம்ம ட்ரையல் எஸ்எலும் யூஸ் பண்ணுறோம். அதாவது 1/0.75 யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து சிம்பிள் மொமெண்டம் பர்சன்டேஜில் 20 அப்படிங்கிறது போட்டிருக்கோம். ஓகே, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஸ்ட்ரைக் கிரைட்டீரியாவில் ப்ரீமியம் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 40 அப்படிங்கிறத நம்ம போட்டாச்சு. இப்போது 9:20க்கு எங்கே ப்ரீமியம் 40க்கு மேலே பக்கத்துட்ட இருக்கோ அதை செலக்ட் பண்ணி உடனே பை பண்ணாமல் அந்த ப்ரீமியம் இப்போ உதாரணத்துக்கு 40 அப்படிங்கிறது எக்ஸாக்டாக செலக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த 40 ப்ரீமியம் 20% மேலே போகிற வரையும் வெயிட் பண்ணும். இப்போ 40 20% அப்படிங்கிறது எவ்வளோ 8 அப்படிங்கிறது வரும். அப்போது 40லேருந்து அது எப்போ 48 போகுதோ அப்போ தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ண போகிறோம். அப்போது அந்த ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா சம்திங் நமக்கு ஃபேவராக ஏதோ மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது மீனிங். ஸோ அப்போது 40 டேரெக்டாக 9:20க்கு பை பண்ணாமல் 40லேருந்து 20%, அதுக்கு தான் நம்ம இந்த சிம்பிள் மொமெண்டம் நம்ம யூஸ் பண்ணுறோம். 20% அப்பாடிச்சு அப்படின்னா 20% அப்படிங்கிறது 8. அப்போது 48 எப்போ ரீச் ஆகுதோ அப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாட் பை பண்ணிடும். அது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸோ அது பை பண்ணிடும். ஓகேங்களா? இதுக்கு ஸ்டாப் லாஸ் 25, அப்படி 25%. இது எல்லாமே பர்சன்டேஜ், பாயிண்ட் கிடையாது. அப்போது 48ல் பை ஆகுது அப்படின்னா அப்போ அதுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க 25% அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும்? ஆல்மோஸ்ட் ஒரு 12 இருக்கும். அப்போது ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 36 அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸாக இருக்கும். உங்களுக்கு புரியுதா? 48ல் நம்ம பை பண்ணிடுவோம். அதுக்கு 25% ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 36 அப்படிங்கிறது. அப்போ 48லேருந்து மார்க்கெட் மேலே போணுச்சுன்னா ப்ராஃபிட் ஆகும். கீழே வருதே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா 36 வந்தது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போது 48ல் நம்ம பை பண்ணிட்டோம். இப்போ 48லேருந்து 50, 52 அந்த மாதிரி ப்ரைஸ் நமக்கு ஃபேவராக போயிட்டுருக்கு. நமக்கு ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்குது. மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளோட எஸ்எல்லை நம்ம ட்ரையல் பண்ணுறோம். அதாவது 1% மார்க்கெட் மேலே போணுச்சு அப்படின்னா நம்மளோட எஸ்எல் 0.75 ஆட்டோமேட்டிக்காக ட்ரையல் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். இது மோஸ்ட்லி என்னென்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி. ஏன்னா நம்ம மார்க்கெட் நமக்கு ஃபேவராக போய்கிட்டே இருந்தது அப்படின்னா நம்மளோட எஸ்எல்லும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிக்கிட்டே வரும். மார்க்கெட் இன்கேஸ் ஃபியூச்சரில் ரிவர்சல் ஆணுச்சு அப்படின்னா
கொஞ்சம் மேலே போயிட்டு ரிவர்சல் ஆணுச்சு அப்படின்னா நம்ம ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் வந்து நம்ம எக்ஸிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த ட்ரையல் எஸ்எல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கால், இது அப்படியே வந்து புட்டுக்கு வந்து காப்பி பண்ணிக்கங்க. சேம் ஒரு லாட் பை புட்டு வீக்லி ப்ரீமியம் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 40, சேம் அதே ஸ்டாப் லாஸ் 25%, சிம்பிள் மொமெண்டம் வந்து 20, ட்ரையல் எஸ்எல் வந்து 1 into 0.75. ஓகேங்களா? ஸோ இதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட டீட்டெயில்ஸ். இதை நம்ம வந்து 2023லேருந்து நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபின்னிஃப்டியில் நிறையா சேஞ்சஸ் வந்து நடந்தது. ஸோ அதனால் 2023லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அக்யூரேட் டேட்டா நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 2023லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஃபஸ்ட்டு மார்ஜின், இந்த ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவை அப்படின்னா 3748, அதாவது வந்து ஆல்மோஸ்ட் 3800 இருந்தால் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒரு லாட் உங்களால் பை பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு லாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3700 இல்லாமல் ஒரு 5000, 6000, 7000 அடிஷ்னலாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ட்ராடவுன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லாட் ரன் பண்ணாமல் ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா 2 லாட் இல்லை 3 லாட் அந்த மாதிரி நீங்கள் ரன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு லாட் அப்படிங்கிறது ரன் பண்ணீங்க அப்படின்னா அதில் வர வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் லாட்ஸ் வந்து அதிகமாக நீங்கள் ரன் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் 3 லாட் போட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் 3 லாட் போட்டிருக்கேன், ஒரு லாட்டுக்கு 3000, அப்போ 3 லாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11,000 தான் உங்களுக்கு மார்ஜின் வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரையும் நீங்கள் மார்ஜின் கம்மியாக உள்ள ஸ்ட்ராட்டஜியை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா லாட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட் அட் த சேம் டைம் ட்ராடவுனும் இருக்கும். அதுக்கு ஹெட்ஜிங்காக பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 2023 ஆல்மோஸ்ட் 300% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ 2024 பார்த்தீங்க அப்படின்னா 519% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு டேக்ஸு சார்ஜஸ் எல்லாமே நம்ம போட்டோம் அப்படின்னா அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ட்ராடவுன் பார்த்தீங்க அப்படின்னா 144%. ட்ராடவுன் வந்து ஆப்ஷன் பையிங்கில் எப்பயுமே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே நீங்கள் ரன் பண்ணாதீங்க. அதாவது ஸ்ட்ராட்டஜி ரன் ஆகிறதுக்கு என்ன மார்ஜின் எஸ்டிமேட் தேவையோ அதை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000, 3000 அதிகமாக வச்சு ரன் பண்ணுங்கள். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே ரன் பண்ணாமல் இதுக்கு ஹெட்ஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ஸ்ட்ராட்டஜியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜியோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி க்ரியேட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா தான், ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக தான் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் ரன் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக கிடையாது. இதை நான் சஜஷனும் உங்களுக்கு நான் பண்ணலை. பின்ன எதற்காக இந்த வீடியோ அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் கண்டிஷன்ஸ் நம்ம போட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளாலேயும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆக முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி ரன் பண்ணாமல் இதில் வந்து உங்களோட ஐடியாஸை வந்து நாலேஜை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ப்ரீமியம் வந்து 40 நான் போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 50 போட்டு பாருங்கள், இல்லை 35 போட்டு பாருங்கள், இல்லை 60 போட்டு பாருங்கள். சிம்பிள் மொமெண்டம் நான் 20 கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 25 இல்லை 15, ஸ்டாப் லாஸ் 25% போட்டிருக்கேன்னா நீங்கள் வந்து 20%, 15%, இந்த மாதிரி வந்து உங்களோட நாலேஜ் அண்ட் ஐடியாஸை வந்து இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பெட்டராக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரன் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே ரியல் மணியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்க. பேக் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 months ஆகுது ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுங்க. ஃபார்வர்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ரியல் மணி இல்லாமல் ஃபேக் மணியில் தினமும் அந்த ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணால் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுங்க. அந்த ஆப்ஷனுமே இந்த சேம் பிளாட்ஃபார்ம்லேயே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 monthsக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேக் டெஸ்ட் ரிசல்ட், ஃபார்வர்ட் டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க. மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்க, எதுவும் ஸ்லிப்பேஜ் இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்க வந்து அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட புரோக்கரை அல்கோ வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணி ரியல் மணியில் அல்கோ ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம யூடியூப் சேனலில் அல்கோ ட்ரேடிங்கை பற்றி ஃப்ரீ கோர்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு அல்கோ ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும், பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்ஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுற நண்பர்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அல்கோ ட்ரேடிங் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அல்கோ ட்ரேடிங் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.